ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சென்னாங்குண்டி இருக்கு இல்லையா, இது சென்னாங்குண்டின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி இறா இது. இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 by 1 நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு 2 எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்னாங்குண்ணி ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெளியூர் போகிறவங்களுக்கு நீங்கள் இதை செய்து கொடுத்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இந்த சென்னாங்குண்ணி ஊறுகாயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபினே இதை சொல்லலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு இது 2மே சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது சென்னாங்குண்ணி ஊறுகாய்க்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த இஞ்சி பூண்டு. அதனால் கண்டிப்பாக இது போட்டுக்குங்க. நீங்கள் அதிகமாக போட்டிங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தே தவிர இது ரெசிப்பியை எந்த வகையிலும் கெடுக்காது. அதனால் நீங்கள் இன்னும் கூட ஒரு 10 பல் பூண்டு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு சென்னாங்குண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இஞ்சியும் பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம வறுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு 2 ஸ்பூன், கொத்தமல்லி 3 ஸ்பூன், மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்றவங்க மிளகாயை கம்மி பண்ணிக்கலாங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 3 பொருளை தான் நம்ம அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அது வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ சென்னாங்குண்ணியும் வானலில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் சென்னாங்குண்ணியில் இருக்கக்கூடிய மண், அந்த குட்டி குட்டியாக கால்கள் இருக்கும், அதில் இருக்க தூசி எல்லாமே நம்ம வறுக்கும் போது வந்துடும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சென்னாங்குண்ணியை எடுத்து கையில் நம்ம இப்படி தேய்க்கும் போது நல்லா நொறுங்கி வரும். அதுதான் வறுபட்டதுக்கான அர்த்தங்க. பாருங்கள், நல்லா செவந்து வறுபட்டு வந்துடுச்சு. வறுக்கும் போது அந்த சென்னாங்குண்ணியோட வாசனை வீடு ஃபுல்லாக அடிக்கும். பாருங்கள், கையால் எடுத்துகிட்டு இப்படி நம்ம தேய்க்கும் போதே நல்லாவே நுணுங்கி வருது இல்லைங்களா, இதுதான் நம்மளுக்கு பதம். அப்போ எடுத்து முரத்தில் கொட்டி நல்லா கையால் தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தூசி மண் எல்லாமே கொட்டிடும். புடச்சிட்டு அதன் பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா அடி கனமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வீட்டு யூஸுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சமான அளவு தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெளியூர் கொடுத்து அனுப்பக்கூடிய நண்பர்கள் அதிகமான அளவு ஆயில் சேர்த்து நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு இது 2ம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா செவந்து வரணும். இதை ரெடி பண்ணிங்க. நம்ம கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல, அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு 2 நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம வறுத்து பொடி பண்ண கொத்தமல்லி பெருஞ்சீரகம் மிளகாய் இது 3மே நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம சென்னாங்குண்ணி எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ சென்னாங்குண்ணியை நம்மளுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா முரத்தில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துடலாங்க. சென்னாங்குண்ணியை நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா சென்னாங்குண்ணி எல்லாமே நல்லா கலந்து வரணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. புளி சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக இந்த சென்னாங்குண்ணியெலாம் ஏறணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ சென்னாங்குண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ஏற்கனவே சென்னாங்குண்ணி காய வைக்கும் போதே அவங்க உப்பு சேர்த்து தாங்க காய வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்புலாம் செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு சேர்த்துக்குங்க. கருவாடாக இருந்தாலும் சரி, சென்னாங்குண்ணியாக இருந்தாலும் காஞ்சரா இது எல்லாத்துக்குமே உப்பு சேர்த்து தான் காய வச்சுருப்பாங்கங்க. இப்போ புளி கரைச்சல் 1 கிளாஸ் அளவுக்கு புளி கரைச்சல் அதில் சேர்த்துடுறோம். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியான குவான்டிட்டியில் தண்ணி சேர்த்துட்டு இந்த இறா ஃபுல்லாக அந்த புளி அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நம்மளுக்கு பிரிஞ்சு வெளியே வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சென்னாங்குண்ணி ஊறுகாய் நம்மளுக்கு ரெடிங்க. இது தோசை, இட்லி, தயிர் சாதம், பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே போட பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் மிக்சியில் நுணுக்கிட்டு கூட இந்த சென்னாங்குண்ணியை போட்டு செய்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நுணுக்கி செய்கிறத விட அப்படியே முழுசாகவே சென்னாங்குண்ணியை போட்டு செய்யுங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க.
தூசிகள் இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து செய்யணும். ஏன்னா சென்னாங்குண்ணி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதில் நிறைய தூசி இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு செய்தீங்க அப்படின்னா சென்னாங்குண்ணி ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெசிப்பியில் எப்போவுமே வினிகரோ மற்ற ஐட்டம் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அதெல்லாம் சேர்க்காத செய்யக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் தான் நம்ம வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜுன்றதுனால நம்ம 1 மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தோசைக்கு வந்து கொஞ்சமான அளவு வச்சு சாப்பிட்டு பார்த்தங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பெருஞ்சீரகம், கொத்தமல்லி இதோட வாசனையும் அந்த புளி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதனுடைய புளிப்பு தன்மையும் அந்த சென்னாங்குண்ணியில் ஏறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முறை கொஞ்சமான அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.